ரீகேப். போன வீடியோவில் ஸ்னேப் ஹாரியை அவரோட ஆஃபீஸில் வச்சு இன்டராகேட் பண்ணுறாரு. ஹாரி அவனோட பாக்கெட்டை எம்டி பண்ணும்போது ஸ்னேப் மரோடஸ் மேப்பை பார்க்குறாரு. அவர் அதை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போது மேப்பில் மெசஸ் மூனி, வார்ம்டெல், பேட்ஃபுட் அண்ட் ப்ராங்ஸோட மெசேஜஸ் அதில் வருது. அது எல்லாமே ஸ்னேப்பை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்னேப் ப்ரொஃபஸர் லூப்பினை கூப்பிட்றாரு. லூப்பின் வந்து அந்த மேப்பை பார்த்துட்டு அது ஒரு ஜோங்கோ ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாரியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அவர் ஹாரி அவனோட அம்மா அப்பாவோட தியாகத்தை அலட்சியப்படுத்துகிறதா சொல்கிறாரு. குவிடிச் ஃபைனல் பார்ட் 1. அவர் எனக்கு இதை அனுப்பிச்சாரு அப்படின்னு ஹெர்மைனி ஒரு லெட்டரை கையில் கொடுக்குறா. ஹாரி அந்த லெட்டர் வாங்குறான். அந்த லெட்டர் ஈரமாக இருக்குது. ஏதோ நிறையா கண்ணீர் அதில் விழுந்த மாதிரி இருக்குது. நிறைய பிளேசஸில் அதை வாசிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. டியர் ஹெர்மைனி, நம்ம தோத்துட்டோம். நான் அவனை ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்ப கொண்டு வர அலோவ் பண்ணாங்க. எக்ஸிக்யூஷன் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பீக்கிக்கு லண்டன் பிடிச்சது. நீ பண்ண ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன், ஹேக்ரத் அப்படின்னு எழுதியிருந்தது. அவங்களால இதை பண்ண முடியாது, அவங்க பண்ணக்கூடாது, பக்பெக் டேஞ்சரஸ்லாம் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லறான். மால்ஃபாயோட டேட் கமிட்டியை பயமுறுத்தி இதை பண்ண வைக்கிறாரு. அவர் எப்படின்னு உனக்கு தெரியும்ல. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்க, எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஒரு அப்பீல் இருக்கும், ஆல்வேஸ் எப்போவுமே அப்பீல் இருக்கும். ஆனால் எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எதுவும் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஹெர்மைனி அழுதுகிட்டே சொல்லறா. ஆமாம், அப்பீல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த தடவை நீ தனியாக வேலை பார்க்க வேணாம் ஹெர்மைனி, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ரானும் சொல்கிறான். ஓ ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மைனி அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறா. ரானுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அவன் வந்து அவளோட தலையை தடவி கொடுக்குறான். ஃபைனலி ஹெர்மைனி தள்ளி வந்தா. ரான், நான் ரொம்ப ரொம்ப சாரி அபவுட் ஸ்கேபர்ஸ் அப்படின்னு அழறா. ஓ வெல், பரவாயில்ல, அவன் வயசாகி தான் இருந்தான் அப்படின்னு ரான் ரிலீடாக நிற்கிறான். அதோடு இல்லாமல் அவன் யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்தான். நம்மளுக்கு தெரியாது, அம்மா அப்பா மேபி எனக்கு அவுல் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு ரான் சொல்லறான். சீரியஸ் பிளாக்கோட 2வது பிரேக் இன் அட்டெம்ப்டுக்கு அப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதனால் ஹாரி, ரான், ஹெர்மைனியால் ஹேக்ரிதை ஈவினிங்கில் போய் விசிட் பண்ணவே முடியல. அவங்களோட ஒன்லி சான்ஸ் அவரோட பேசுகிறது கேர் ஆஃப் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் லெசன் அப்போ தான். ஆனால் ஹேக்ரித் ரொம்பவே ஷாக்கில் இருந்தார். அது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் வந்து பேச முடியாமல் வாயடிச்சு போய் நின்னேன். அவங்க எல்லாரும் அங்கே உட்காந்துருந்தாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் பிளாக் ரோப்ஸ் போட்டு. நான் என்னோடய நோட்ஸை கீழே போட்டுட்டும் மறந்துட்டும் இருந்தேன். ஹெர்மைனி எனக்கு எல்லாம் பார்த்தது எல்லாத்தையும் நான் ஒழுங்காக சொல்லலை. அதுக்கப்புறம் லூசியஸ் மால்ஃபாய் எழுந்திரிச்சு அவரோட பிட்டை சொன்னார். கமிட்டி எல்லாம் அவர் சொன்னதையே செஞ்சாங்க அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. அப்பீல் தான் இருக்குல்ல, இப்போவே மனசு விட்டுறாதீங்க, நாங்கள் எல்லாரும் அதில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு ரான் சொல்லறான். அவங்க எல்லாரும் இப்போ கிளாஸ் முடிஞ்சு காசிலுக்கு திரும்ப நடந்து போகிறாங்க. அவங்களால மால்ஃபாய் சிரிச்சிட்டே கிரேபோட கோயலோட பேசிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது. அதில் ஒரு யூஸும் இல்லை ரான். கமிட்டி எல்லாம் வந்து லூசியஸ் மால்ஃபாயோட பாக்கெட்டில் இருக்காங்க. நான் பீக்கியோட டைம் இங்கே இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்த்துக்கணும். அதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஹேக்ரித் சேடாக சொல்கிறாரு. அவங்கள காசில் ஸ்டெப்ஸுக்கிட்ட விட்டுட்டு ஹேக்ரித் திரும்பி அவரோட கேபினுக்கே போகிறாரு. அழுதுட்டே. எப்படி அழுதுட்டு போகிறான் பாரு அப்படின்னு மால்ஃபாய் ஹேக்ரித்தை பார்த்து சொல்லறான். அவன் காசில் டோர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்தட்டிக்கான ஒரு விஷயத்த பார்த்துருக்கீங்களா? இவரெல்லாம் நம்மளுக்கு டீச்சர் அப்படின்னு மால்ஃபாய் கிரேப்கிட்டையும் கோயல்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தான். ஹாரியும் ரானும் கோமா அவன்கிட்ட போனாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் முன்னாடி ஹெர்மைனி மால்ஃபாய் முகத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டா. மால்ஃபாய் லைட்டாக தள்ளாடுனா. ஹாரி, ரான், கிரேப், கோயல் எல்லாரும் ஹெர்மைனியை மலைச்சு போய் பார்த்துட்டு நிற்கிறாங்க. இன்னொரு தடவை ஹேக்ரிதை பார்த்துட்டிக்குன்னு சொல்லாத அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிவிட்டு இன்னொரு தடவை அவள் கையை ஓங்குறா. ஹெர்மைனி அப்படின்னு ரான் அவளோட கையை பிடிச்சிட்டு வீக்காக சொல்லறான். கையை விடு ரான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிவிட்டு அவளோட வாண்டை வெளியே எடுக்கிறா. மால்ஃபாய் பின்னாடி ஒரு அடியை எடுத்து வைக்கிறான். கிரேபும் கோயலும் அவனை பார்க்குறாங்க, ஏதாவது சொல்லுவான்னு. மால்ஃபாய் திரும்பி டஞ்சன்ஸ் பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறான். கிரேபும் கோயலும் அவனுக்கு பின்னாடியே போகிறாங்க. ஹெர்மைனி அப்படின்னு ரான் திரும்பவும் சொல்கிறான். அவனோட வாய்ஸ் ஸ்டண்டாகவும் இம்ப்ரெஸ்டாகவும் இருக்குது. ஹாரி, நீ எப்படியாவது குவிடிச் ஃபேன் எல்லாம் அவனை பீட் பண்ணிடு, ஏன்னா ஸ்லிதரின் வின் பண்ணால் என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. சாம்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம போகலாம் அப்படின்னு ரான் சொல்லறான். அவங்க 3 பேரும் மார்பிள் ஸ்டேர்கேஸில் ஏறி ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க.
நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க பாய்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் சொல்கிறாரு. உள்ளே வாங்க சீக்கிரமா, உங்களோட வான்ஸ் எடுங்க, இன்றைக்கி சியரிங் சாம்ஸ் பண்ணுறோம், எல்லாரும் ஏற்கனவே 2 பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹாரியும் ரானும் பின்னாடி இருக்கிற டெஸ்க்குக்கு போய் அவங்களோட பேக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். ரான் சைடில் பார்த்துட்டு ஹெர்மைனி எங்க அப்படின்னு கேட்குறான். ஹாரி சுற்றி பார்க்குறான். ஹெர்மைனி கிளாஸ் ரூம்குள்ளே வரலை. ஆனால் அவன் கதவை தட்டும்போது ஹெர்மைனி அவனுக்கு பக்கத்தில் தான் இருந்தா. தட்ஸ் வியர்ட். மேபி அவள் ஏதாவது பாத்ரூம் கதுக்கு எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆனால் ஹெர்மைனி கிளாஸ் முடிகிற வரைக்குமே வரலை. லஞ்சுக்கு 2 பேர் போகும்போது அவளும் சியரிங் சாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ரான் சொல்லறான். ஆனால் ஹெர்மைனி லஞ்சுக்கும் வரல. அவங்களோட ஆப்பிள் பையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மால்ஃபாய் ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு ரான் கேட்குறான். இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்க 2 பேரும் கிரிஃபிண்டர் டவருக்கு நடந்து போகிறாங்க. அவங்க செக்யூரிட்டி ட்ரால்ஸை பாஸ் பண்ணி ஃபேட்லேடி கிட்ட பாஸ்வேர்டை சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஹெர்மைனி அங்கேருந்து டேபிளில் உட்காந்து அவளோட தலையை ஓப்பனாக இருந்த அரித்மென்சி புக் மேலே வச்சு தூங்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் அவளுக்கு 2 சைட்லேயும் போய் உட்காந்து ஹாரி அவளை லைட்டாக எழுப்புறான். என்னாச்சு, என்ன டைம் ஆகிடுச்சா, எந்த லெசன் இருக்கு இப்போது அப்படின்னு ஹெர்மைனி எந்திருக்கா. டிவினேஷன், ஆனால் அதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. ஹெர்மைனி நீ ஏன் சாம்ஸுக்கு வரல அப்படின்னு ஹாரி கேட்குறான். வாட், ஓ நோ, நான் சாம்ஸ்க்கு போக மறந்துட்டேனா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஆனால் நீ எப்படி மறப்ப, நீ தான் என் பக்கத்தில் தானே என்ன கிளாஸ் ரூமுக்கு வெளியே அப்படின்னு ஹாரி சொல்லறான். என்னால் நம்பவே முடியல. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் என் மேலே கோவமாக இருந்தாரா? ஓ அது மால்ஃபாய் தான், நான் அவனை நினச்சிட்டே இருந்தேன், அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. யூ நோ வாட் ஹெர்மைனி, நீ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நிறைய பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு ரான் சொல்லறான். நோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் போய் ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கை பார்க்குறேன், அவர்கிட்ட சாரி சொல்கிறேன், உங்கள் 2 பேரும் டிவினேஷனில் பார்க்குறேன் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. 20 நிமிஷம் கழித்து ஹெர்மைனி அவங்க 2 பேர்த்தையும் ப்ரொஃபஸர் ட்ரெலானி கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி இருக்க லேடர் முன்னாடி மீட் பண்ணுறா. நான் சியரிங் சாம்ஸை போய் மிஸ் பண்ணிட்டேன்னு என்னால் நம்பவே முடியல, அது நம்ம எக்ஸாமில் வரப்போகுது, ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் அது வரும்னு ஹிண்ட் பண்ணாரு அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அவங்க எல்லாரும் லேடரில் ஏறி ப்ரொஃபஸர் ட்ரெலானியோட ஸ்டிஃப்லிங்கான டிம் லைட்டட் டவர் ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லா டேபிள் மேலேயும் ஒரு கிறிஸ்டல் பால் இருந்தது. அதுக்குள்ளே ஃபுல்லாக பேர்லி ஒயிட் மிஸ்ட் சொல்லண்டுட்டு இருந்தது. ஹாரி, ரான், ஹெர்மைனி ஒரு டேபிளில் உட்காந்துருந்தாங்க. நம்ம கிறிஸ்டல் பால்ஸை அடுத்த டேர்ம் வரைக்கும் படிக்கலைன்னு நினச்சேன் அப்படின்னு ரான் சொல்லறான். கம்ப்ளைண்ட் பண்ணாத, இதுக்கு என்னென்னா நம்ம பாமிஸ்ட்ரி முடிச்சிட்டோன்னு அர்த்தம். அவங்க ஒரு தடவையும் என் கையை பார்த்து ஃப்ளின்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு ஹாரி சொல்லறான். குட் டே டு யூ அப்படின்னு ஒரு ஃபெமிலியரான மிஸ்டி வாய்ஸ் கேட்குது. ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவங்களோட யூஷுவல் ட்ராமாட்டிக் என்ட்ரன்ஸை ஷேடோஸ்லேருந்து வெளியே பண்ணுறாங்க. பார்வதியும் லாவெண்டரும் ஊ அப்படின்னு அவங்களோட கிறிஸ்டல் பால்ஸை பார்த்து சொல்லறாங்க. நான் உங்களுக்கு கிறிஸ்டல் பால்ஸை நான் பிளான் பண்ணதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி உட்காந்துட்டு சொல்கிறாங்க. ஜூனில் நடக்க இருக்க உங்கள் எக்ஸாமில் ஆர்பு நிறையாவே வரும் அப்படின்னு ஃபேட்ஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால் உங்களுக்கு சஃபிஷியன்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஹெர்மைனி டக்குன்னு சிரிச்சிடுறா. வெல் ஹானஸ்ட்லி ஃபேட்ஸ் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சா, அவங்க தானே எக்ஸாம் பேப்பரை செட் பண்ணுறாங்க, அப்புறம் அப்படின்னு ஹெர்மைனி அவளோட வாய்ஸை கம்மி பண்ணாமையே சொல்லறா. ப்ரொஃபஸர் ட்ரெலானிக்கு இது கேட்டுச்சான்னு தெரியல, ஏன்னா அவங்களோட ஃபேஸ் ஷேடோவில் இருந்தனால அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்க்க முடியலை. ஆனால் அவங்களுக்கு கேட்காத மாதிரியே கண்டினியூ பண்ணுறாங்க. கிறிஸ்டல் கேசிங் ரொம்ப ரிஃபைன்டான ஆர்ட். நீங்கள் யாரும் முதல் தடவை பார்க்கும்போதே அதில் எதையும் பார்த்துருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ நம்மளோட கான்ஷியஸ் மைண்டையும் எக்ஸ்டர்னல் ஐஸையும் ரிலாக்ஸ் பண்ணி இன்னர் ஐயை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். பெர்ஹாப்ஸ் லக்கியாக இருந்தால் சில பேர் கிளாஸ் முடிகிறதுக்குள்ளே ஆர்பில் பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஆர்புக்குள்ளே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபூலிஷாக இருந்தது. கிறிஸ்டல் பால்குள்ளே பார்க்குறது அவனோட மைண்டை எம்டியாக வச்சுக்க நினைக்கிறான். ஆனால் திஸ் இஸ் ஸ்டூபிட் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் அவனோட மனசில் ஓடிட்டே இருக்கு. பக்கத்தில் வேற ரான் சிரிச்சுக்கிட்டே இருந்தா சைலண்ட்டாக. ஹெர்மைனி ஷ் அமைதியாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா.
1/4 மணி நேரம் இதே மாதிரி பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு ரான் அவங்கக்கிட்ட கேட்குறான். இந்த டேபிளில் ஒரு பேர்ன் இருக்குது, யாரோ அவங்களோட ஸ்கேண்டலில் கொட்டிட்டாங்க அப்படின்னு ரான் சொல்லறான். இது செம்ம டைம் வேஸ்ட்டு, நான் இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், நான் போய் சியரிங் சாம்ஸையாவது கற்றுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவங்கள தாண்டி போகிறாங்க. யாருக்காவது உங்களோட ஆர்ட்குள்ளே இருக்க ஷேடோயி போர்ட்டன்ஸை இன்டர்ப்ரெட் பண்ண ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், எனக்கு இது ஆப்வியஸாக தெரியுது, இன்றைக்கி நைட் நிறைய ஃபாக் இருக்க போகுது அப்படின்னு ரான் விஸ்பர் பண்ணுறான். ஹாரியும் ஹெர்மைனியும் பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. நவ் ரியலி அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலானி திரும்பி அவங்க பக்கத்தில் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த ரூமில் இருக்க கிளார்வாயண்ட் வைப்ரேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. அவங்க இப்போ ஹாரியோட டேபிளுக்கு வந்து அங்கே இருந்த கிறிஸ்டல் பால்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. ஹாரியால் ஷியோராக சொல்ல முடியும், என்ன ப்ரொஃபஸர் ட்ரெலானி சொல்கிறதா இருந்தாலும் அது கண்டிப்பாக குட் நியூஸாக இருக்காதுன்னு. அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பெட் கட்ட விரும்புகிறான், அவனோட ஃபயர்போல்ட் இன்க்ளூடட். அவங்க சொல்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயமா இருக்காதுன்னு. மை டியர், முன் எப்போதை விடவும் இப்போ ரொம்ப கிளியராகவே தெரியுது, உன்னை நோக்கி ஸ்டால் பண்ணிட்டு வருது, ரொம்ப பக்கத்தில் வருது, த கிரங் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஃபார் குட்னஸ் சேக், திரும்பவும் அந்த ரிடிகுலஸ் கிரிம்மா அப்படின்னு ஹெர்மைனி லவுடாக சொல்லறா. ப்ரொஃபஸர் ட்ரெலானி நிமிர்ந்து அவங்க பெரிய கண்களால் ஹெர்மைனியை ஏறெடுத்து பார்க்குறாங்க. பார்வதி லாவெண்டரோட காதில் ஏதோ கிசுகிசுட்டு 2 பேரும் ஹெர்மைனியை முறைச்சி பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் ட்ரெலானியும் இப்போ ஹெர்மைனியை கோபத்தோடு பார்க்குறாங்க. ஐ எம் சாரி டு சே டியா, நீ வந்ததில் இருந்து எனக்கு ரொம்ப அப்பரண்ட்டாகவே தெரியுது இந்த நோபல் ஆர்ட் ஆஃப் டிவினேஷனுக்கு தேவையான விஷயம் உன்கிட்ட இல்லைன்னு. இன்டீட், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லை, ஹோப்லெஸ்லி மண்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் டோட்டலாக அமைதியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிவிட்டு வேகமாக அவளோட புக்ஸை எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு ஃபைன் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அவளோட பேக்கை மாட்டிட்டு ஐ கிவ் அப், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. மொத்த கிளாஸும் ஆச்சரியப்படுற வகையில் ஹெர்மைனி அங்கேருந்து ட்ராப் டோருக்கு போய் அதை ஓப்பன் பண்ணி அங்கே இருந்த லேடர் வழியாக கீழே இறங்கி போயிடுறா. கிளாஸ் திரும்பவும் செட்டில் ஆக ஒரு சில நிமிஷங்கள் ஆகுது. ப்ரொஃபஸர் ட்ரெலானி கிரிம்மை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல். அவங்க ஹாரியோட டேபிளில் இருந்து திரும்பி ஃபயர் பிளேஸை நோக்கி நடக்கிறாங்க, அவங்களோட ஷால்ஸை டைட்டாக மூடிட்டே. அப்போது லாவெண்டர், ஓ ப்ரொஃபஸர் ட்ரெலானி, நீங்கள் சொன்னதை நான் மறந்தே போயிட்டேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் அவள் போகிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கல்ல, உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே இல்லையா ப்ரொஃபஸர், அரவுண்ட் ஈஸ்டர் ஒன் ஆஃப் அவர் நம்பர் வில் லீவ் அஸ் ஃபார் எவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னு அவள் சொல்லறா. ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவளை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, எஸ் மை டியர், எனக்கு தெரியும் மிஸ் கிரேஞ்சர் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு, ஆனால் இன்னர் ஐ தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் தான் பண்ண முடியும், ஆனால் இன்னர் ஐ கேன் பி எ பர்டன் யூனோ அப்படின்னு சொல்கிறாங்க. லாவெண்டரும் பார்வதியும் பார்க்க ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தாங்க. அவங்க தள்ளிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ட்ரெலானி அவங்களோட டேபிளில் போய் உட்காந்துக்கிறாங்க. என்னமோ ஆச்சு இன்னைக்கு ஹெர்மைனிக்கு அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட சொல்லறான். ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு அவனோட கிறிஸ்டல் பால்குள்ளே திரும்பவும் பார்க்குறான். அவனால் எதுவும் பார்க்க முடியல, உள்ள ஸ்வர்லிங் மிஸ்ட் தான் இருக்குது. ப்ரொஃபஸர் ட்ரெலானி நிஜமோலே கிரிம்மை திரும்பவும் பார்த்தாங்களா? குவிடிச் ஃபைனல் வேறு வருது, இன்னொரு ஆக்சிடெண்ட்டுக்கு அவன் ரெடியாக இல்லை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.